தந்தை, மைந்தர், தூயாவியாருக்கே மாட்சி உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறையின் சார்பாக நடைபெறுகிற அனைத்துலக ஓய்வு நாள் பள்ளி திருநாள் திருத்தொழுகையிலே இணைந்திருக்கின்ற சிறுவர்கள், பெற்றோர், பெரியோர் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நாம் இணைந்து கடவுளை போற்றுவோமாக. வந்தாளுமே என்னாளுமே உம் தாளருளே போக்கும் இருளே இந்நேரமே கண் பாருமே தேவாவியே வரந்தாரும் சவாதருளி பாவம் தீரும் மூவாபயம் அருள் கூறும் ஒப்பேதுமில்லா பெற்றானின் பே இப்பாரின் மேல் எப்போதும் சொல்ல தப்பாதவரும் இப்போதருள்வாய். வந்தாளுமே என்னாளுமே வந்தாளுமே என்னாளுமே உம் தாளருளே போக்கும் இருளே உம் தாளருளே போக்கும் இருளே இந்நேரமே கண் பாருமே இந்நேரமே கண் பாருமே. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பேரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். சியோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இறைவேண்டல் ஏறெடுப்போம். குழந்தைகளில் இறையரசை அடையாளம் காட்டிய அன்பு கடவுளே, உலக ஓய்வு நாள் பள்ளி திருநாளுக்காக நன்றியுடன் உம் திருவடிகளில் பணிகின்றோம். திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலுக்காய் கூடி வந்த சிறு பிள்ளைகள் போன்று குழந்தைகளாக, சிறுவர்களாக, இளையோராக, பெரியோராக, முதியோராக இந்த காணொளி காட்சி வழியாக நடைபெறும் இத்தொழுகையில் ஒரு மனதுடன் இணைந்துள்ளோம். இப்போதும் உமது ஆசியையும் உடன் இருத்தலையும் இத்தொழுகை முழுமையிலும் உணர்ந்து கொள்ள தமது பேரருளை தந்தருளுவீராக. எங்கள் போற்றுதல்கள் தமது திருமுன்னிலையில் நறுமணமாகவும் எங்களது ஒப்படைப்பு தம் திருமுன்னிலையில் உயிராற்றல் நிறைந்த பலியாகவும் அங்கீகரிக்கப்படுவதாக. ஒன்றுபட்ட உள்ளத்துடன் நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுகளை எல்லாம் அங்கீகரித்தருளுவீராக. இத்தொழுகையினில் நாங்கள் கேட்கும் இறைவாக்கால் எங்களுக்குள் மாற்றுருவாக்கம் ஏற்படவும், இந்த தொழுகையின் தொடக்க முதல் நிறைவு வரையிலும் உமது வழிகாட்டுதலுக்குள் நடத்திடவும் வேண்டுமென்றும் இறைமாட்சியை வெளிப்படுத்தும் சிறாரை அரவணைத்து ஆசி வழங்கிய திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மன்றாடுகின்றோம் தந்தையே, ஆமேன்.
நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 8வது கீர்த்தனையை பாடுவோமாக. திருமறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவசனங்களை முறைமுறையே படிப்போமாக. நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே: பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள், மெய் உணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்திவை. இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபோதும் இடராது. ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார்.
நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களிகூறுவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே. நீ உன் தந்தையையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்றவளை களிகூற செய்வாயாக. பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன். உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களி கூறும். யாவரும் இணைந்து படிப்போம். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பனியிலும் வெண்மையாவேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று மன்னிப்பருளி வாழ்வு வழங்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முழந்தாளிட்டு நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோமாக. திருக்குமாரனின் வழியாக கீழ்ப்படிதலின் மேன்மையை உணர்த்திய ஆண்டவரே, கீழ்ப்படிந்து வாழ்வதே எங்கள் வாழ்வில் உயர்வினை தரும் என்பதை கற்றிருந்தும் எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெரியோரை மதிக்காமல் கனம் பண்ண மனமற்று வாழ்ந்து வந்தோம். கடந்து போன காலம் திரும்ப வராது என்பதை அறிந்திருந்தும் எங்கள் விருப்பத்தின்படி செல்லக்கூடாத இடங்களில் நடந்து நேரத்தையும் விரயம் செய்தோம். தவறுகளை கண்டிக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிய மனமற்று எதிரிகளாகவே எண்ணினோம். எங்கள் தவறுகளை தயவாய் பொறுத்து மன்னித்தருள தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். Bana
திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஆலயம் செல்வதின் மேன்மையையும் ஆலயத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு தெளிவடைவதின் அவசியத்தையும் எங்களுக்கு உணர்த்திய ஆண்டவரே, நாங்கள் முழு மனதுடன் தம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்துள்ள திருச்சபையிலும் சிறப்பாக ஓய்வு நாள் பள்ளியிலும் இணைந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டாது தட்டி கழித்தோம். இவ்வூரடங்கு நாட்களில் திருச்சபைக்கு செல்ல முடியாத சூழலிலும் திருமறையை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டாது உலக நாட்டம் மிகுந்தவர்களாய் செயல்பட்டோம். ஓய்வு நாள் பள்ளியில் தேர்வு எழுதாமலும் ஈடுபாட்டுடன் கற்றுக்கொள்ளாமலும் செயல்படுகின்றோம். திருமறையை கரத்தில் எடுத்து செல்லவே வெட்கப்படுகின்றோம். எங்கள் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களின் கடின உழைப்பை பொருட்படுத்தாமல் உதாசீனமாய் செயல்படுகின்றோம். எங்கள் தவறுகளை தயவாய் பொறுத்து மன்னித்தருள தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். கடமை கருத்துடன் செய்ய கற்றுத்தந்த ஆண்டவரே, நாங்கள் கல்வி சாலைகளில் கற்றுக்கொள்ளும் பேச்சினை பெற்றிருந்தும் பொறுப்போடு கற்றுக்கொள்ளாமலும் கடமையை கருத்தோடு செய்யாமலும் வாழ்ந்து வந்தோம். தொடர்பூடகங்களில் அதிக நாட்டம் கொண்டு பல நேரங்களில் தவறான பாதைகளை தெரிந்து கொண்டு நேரத்தை வீணடித்தோம். இந்நாட்களில் தொடர்பூடகங்கள் வாயிலாக கல்வியை கற்றுக்கொள்ளும் நாங்கள் ஈடுபாட்டுடன் கற்றுக்கொள்ளாமல் ஏனோதானவென்று செயல்பட்டோம். எங்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு முரணானவற்றை செய்து அவர்களை ஏமாற்றினோம். கடமையுணர்வுடன் செயல்பட வேண்டிய நாங்கள் கடமையை மறந்து செயல்படுகின்றோம். எங்கள் தவறுகளை தயவாய் பொறுத்து மன்னித்தருள தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். பிள்ளைகள் இறையரசுக்குரியோர் என்றும் அவர்களை பற்றுறுதியில் வளர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துவோர் என்றும் போதித்த கடவுளே, எங்கள் முன்மாதிரியற்ற வாழ்வினாலும் சுயநல சிந்தனைகளாலும் தியாகமற்ற செயல்களாலும் பகிர மனமற்ற தன்மையாலும் பொறாமைகளினாலும் பிள்ளைகள் பற்றுறுதி பாதையிலிருந்து வழிதவறி செல்ல காரணமானோம். எமது முறையான ஆயத்தமின்மையை வஞ்சகமற்ற வார்த்தையாகிய இறைவார்த்தை என்னும் பாலை பிள்ளைகள் அருந்துவதற்கு தடையாயிருந்தது என்பதை மனப்பூர்வமாய் உணர்கிறோம். எங்கள் தவறுகளை தயவாய் பொறுத்து மன்னித்தருள தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் அருளால் பெற்றுக்கொள்வோம். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சோர் மீது இறங்குகிறார். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சோர் மீது என்றென்றும் இருக்கும். அவர் நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் என்றுரைத்த ஆண்டவர் நம்மீது இறங்கி நம் பாவங்களை மன்னித்து இறைமாட்சியுடன் புது வாழ்வு வாழ அருள் புரிவராக. ஆமேன். கடவுள் நமக்கு வழங்கியிருக்கும் நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே திருமறை அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு துணை செய்கின்ற கடவுளே, 1780 தம் அடியவர் ராபர்ட் ரைக்ஸ் என்பவரால் தொடங்கப்பட்ட ஓய்வு நாள் பள்ளிக்காகவும் அவரது திருப்பணிகளுக்காகவும் தம்மை போற்றுகிறோம். நாங்கள் சிறு வயது முதல் திருமறையை கற்று உமது வழிகளில் நடக்க உதவும் இப்பள்ளிக்காக நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் நன்றி சொல்கின்றோம். அனைத்து திருச்சபைகளின் ஓய்வு நாள் பள்ளிக்காக, அதன் பொறுப்பாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஓய்வு நாள் பள்ளி மூலம் திருச்சபை சேகரம் பேராய அளவில் நடைபெறும் அனைத்து நல்ல பணிவிடைகளுக்காக தம்மை போற்றுகின்றோம். இதன் மூலம் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திட நீர் அருள் புரிந்துள்ளமைக்காக தம்மை துதித்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தெய்வீக ஞானம் கொடுத்து வழிநடத்துகின்ற கடவுளே, உலக வாழ்வில் நீர் எங்களுக்கு தந்து வரும் கல்வி அறிவு, பணிவாய்ப்புகள், உயர்வுகளுக்காக நன்றி. சிறப்பாக மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, விவசாய கல்வி மற்றும் அனைத்து வகை கல்விக்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் பேராயத்திற்கு கடவுள் தந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்காக, சிறப்பாக மருத்துவக் கல்லூரிக்காக நடைபெற்று வரும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக நன்றி படைக்கின்றோம். எங்கள் பேராயத்தின் வேலைவாய்ப்பு மையத்திற்காக, அதன் வழியாக பெற்று வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக, அரசு தந்து வரும் உதவிகளுக்காக, இலவச கல்வி திட்டங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நல்ல
அன்பின் கடவுளே, எங்களை விசுவாச பாதையில் வளர்த்தெடுக்க நீர் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் பெற்றோருக்காக தம்மை போற்றுகிறோம். அவர்கள் வழியாக நாங்கள் பெற்று வரும் ஆன்மீக வழிகாட்டுதல், நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு கடவுள் தந்திருக்கும் சகோதர சகோதரிகள், தூய்மையான உறவினை பகிரும் நல்ல நண்பர்கள், எங்கள் மழலை சொற்களால் உள்ளம் பூரிப்படைந்து எங்களை கொஞ்சி மகிழும் முதிய பெற்றோர் மற்றும் அனைத்து குடும்ப உறவுகளுக்காகவும் தம்மை துதிக்கிறோம். எங்கள் விசுவாச வாழ்வுக்கு முன்மாதிரியாய் விளங்குகின்ற அனைவருக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தம்முடைய சாயலை எங்களில் வெளிப்படுத்தும் கடவுளே, நீர் எங்களுக்கு தந்துள்ள அழகிய உலகிற்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வரும் நல்ல மழைக்காக, அதன் வழியாக நாங்கள் பெற்று வரும் குளிர்ச்சியான மகிழ்ச்சியான அனுபவங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பசுமையான மரங்கள், சுவையான கனிகள், ஆரோக்கியம் தரும் இயற்கை உணவுகள், பலன் தரும் மரங்கள், நீரோடைகள், மலைகள், பறவைகள், விலங்குகள், கடவுளின் படைப்புகள், இவை அனைத்திலிருந்தும் நாங்கள் பெற்று வரும் நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நன்றிகளை ஏறெடுத்த நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மஞ்சாட்டை பாடல் வாயிலாக ஏறெடுப்போம். இயற்கையை பார், இயற்கையுடன் இறைவனின் நல்லுறவை பார். இயற்கையை பார், இயற்கையுடன் இறைவனின் நல்லுறவை பார். ஏதேன் தோட்டம் ஆண்டவரின் தோட்டம்,
இயற்கையுடன் ஆதாமேவாள் ஒன்றை வாழ்ந்த தோட்டம் ஏதேன் தோட்டம், ஆண்டவரின் தோட்டம். இயற்கையுடன் ஆதாமேவாள் ஒன்றை வாழ்ந்த தோட்டம். இயற்கையை பார், இயற்கையுடன் இறைவனின் நல்லுறவை பார். ஆண்டவர் படைத்ததை பண்படுத்தி பாதுகாத்து இயற்கையுடன் இணைந்து நாமும் இன்பமுடன் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் படைத்ததை பண்படுத்தி பாதுகாத்து இயற்கையுடன் இணைந்து நாமும் இன்பமுடன் வாழ்ந்திடுவோம். இயற்கையை பார், இயற்கையுடன் இறைவனின் நல்லுறவை பார். இயற்கையை பார், இயற்கையுடன் இறைவனின் நல்லுறவை பார். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை முறையே படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா அதிகாரம் 54 வசனங்கள் 10 முதல் 14 வரை. ஏசாயா அதிகாரம் 54 வசனங்கள் 10 முதல் 14 வரை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்குமென்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நிலரத்தினங்களை உன் அஸ்திபரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராமல் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? நிறைய நாள் தாண்டின பிறகு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. சண்டே கிளாஸ் போக முடியல, பாடம் படிக்க முடியல, ஸ்டோரி எல்லாம் படிக்க முடியலன்னு கவலையா இருந்தாலும் வெர்ச்சுவல் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் படிச்சோம்ல. இன்னைக்கு வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே இல்ல, நம்ம பவனி எல்லாம் போகக்கூடிய நாள். ஒண்ணுமே போக முடியலனாலும் நம்ம எல்லாம் ஒன்னா பார்க்கறதுக்கு ஏசப்பா ஒரு சான்ஸ் தந்தாங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து அவங்க சண்டே கிளாஸ் எப்படி நடக்கும்னு காட்டி தர போறாங்க. பார்க்கலாமா? பீட்டர், சாம், என்ன பீட்டர் எப்படி இருக்கா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். டேய் பீட்டர், நீ பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கடா. டேய் நீ தான் ரொம்ப அழகா இருக்க. போடா போடா, வெக்கமா வருது. உனக்கு என்ன வெக்கம்? சின்ன வயசுல இருந்தே உனக்கு வெக்கம் தான். பீட்டர், நீ வீட்ல இருந்து சண்டே ஸ்கூல்ல எல்லாம் பாத்தியாடா? நான் விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் பார்த்தேன். அப்படியா? ஆமா ஆமா. பாட்டு படிச்சியா? பாட்டு படிச்சேன். ஸ்டோரி படிச்சியா? ஏசப்பா சொன்ன உவமை எல்லாம் நல்லா படிச்சேன். நல்லா படிச்சியா? ஆமா. டேய், டானி எங்கடா போனா? டானியா? டேய் டானிக்கு தனியா வர முடியாதுல்ல. ஆமாடா, அவனுக்கு 2 கண்ணும் காணாது. அப்படியா? ஆமா. அவரை போய் கூட்டிட்டு வந்துடலாமா? ஆமா ஆமா. போலாமா? கூட்டிட்டு சண்டே ஸ்கூலுக்கு வரணுமா? ஓகேடா. பை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா சார், இருக்கிறோம் சார். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன். உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாள் தாண்டி நம்ம சண்டே கிளாஸ் வந்திருக்கோம்ல. நீங்க வசனம் சொல்லி தருவீங்களா? ஆமா, கட்டாயம் வசனம் சொல்லி தருவேன். நீங்க வீட்ல இருந்து பைபிள் எல்லாம் படிச்சீங்களா? ஆமா ஆமா, நாங்க வீட்ல இருந்து விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் பார்த்து வசனம் படிச்சு ஸ்டோரி எல்லாம் கேட்டோம். அப்படியா? இன்னைக்கு சார் வந்து ஒரு புதிய வசனம் படிச்சு தரேன். ஓகேயா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன், அடுத்து நீங்க இந்த வசனத்தை எழுதி எடுக்கணும். ஓகேயா?
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எழுதி எடுக்கலாமா இந்த வசனம்? சார், டானிக்கு யாரு சார் ஹெல்ப் பண்ணுவாங்க? டானி, உன் கையில ஒரு அழகான பென் இருக்குல்ல, இது யாரு வாங்கி கொடுத்தா? பீட்டர், இந்த பேனாவா? எங்க அங்கிள் வாங்கி தந்தாங்க. ஓ, ஃபாரின்ல இருக்கிற அங்கிள் வாங்கி தந்தாங்களா? ஆமா, சூப்பரா இருக்கா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? பீட்டர், நான் வந்து டானிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறேன். எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறேன். நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்கட்டா? யாராவது ஒருத்தர் டானிக்கு எழுத ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நான் ஹெல்ப் பண்றேன் சார். வசனம் சொல்லி தாங்க சார். ஷம், பீட்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you டா. ஓகேடா. ஓகே, ஹெல்ப் பண்ணி கொடுங்க டானிக்கு. ஓகேயா? ஓகே. இவங்க எல்லாம் என்கிட்ட எழுத சொன்னாங்க. நான் எழுதி கொடுக்குறேன். இந்த பென் அழகா இருக்குதே, எனக்கு ஆசையா இருக்கு. இந்த பேனாவை நான் கேட்டாவே எனக்கு தருவானா? தரமாட்டான். என்ன பண்ணலாம்? அவனுக்கு கண் தெரியாதுல்ல. நானே எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. நானே இந்த பேனாவை கொண்டு போயிடலாம். சார், சாம்சங் என்ன யோசிக்கிற நீ? ஒண்ணுமே யோசிக்கல சார். நான் எழுதி கொடுத்துட்டேன். கிளாஸ் முடிச்சிடலாமா இன்னைக்கு? சரி, முடிச்சிருவோம். ஓகே சார். அடுத்த வாரம் வரும்போ எல்லாரும் இந்த வசனத்தை படிச்சுட்டு வாருங்க. ஓகே சார். யாரும் வெளியில எல்லாம் சுத்தாதீங்க. ஓகே சார். வீட்ல இருந்து அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க, வசனம் படிங்க, பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடங்கள் எல்லாம் படிங்க. ஓகே சார். பை பை சார். பை. சார் சொன்னாங்க டானிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் அவங்க மாமா வாங்கி கொடுத்த பேனாவை பயன்படுத்தி அவனுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அந்த பேனாவை எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட இருந்த பேனாவை டானிக்கு கையில கொடுத்தேன். அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல. அது சரியா தப்பா? ஒண்ணுமே தோணலையே. ஐயோ, ஒன்றும் தப்பு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு பேனா கொடுத்தேன்ல, அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல. அந்த பேனா சூப்பரா இருந்துச்சு. நான் பத்திரமா வச்சிருப்பேன். யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இது யாருக்குமே தெரியாதுல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எவ்வளவு நாளைக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கீங்க சண்டே ஸ்கூலுக்கு? சார், இன்னைக்கு எங்களுக்கு பிரைஸ் எல்லாம் தர போறீங்களா சார்? ஆமா, நான் பிரைஸோட தான் வந்திருக்கேன். நீங்க இந்த லாக்டவுன் டைம்ல வீட்ல இருந்து வசனம் எல்லாம் படிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்க பேப்பர் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்ல பெஸ்டான மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படியா சார்? ஆமா. நீங்க பெரிய பிரைஸ் எல்லாம் தருவீங்களா? ஆமா, முக்கியமா சாம் 100 மார்க் வாங்கியிருக்கான். சார், சாம் 100 மார்க் மட்டும் இல்ல, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ரொம்ப உண்மையா இருந்தான். டானிக்கு ஃபுல்லா எழுதி கொடுத்தான். வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து கொண்டு விட்டு பாதுகாத்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஆமா. சார், என்ன சொல்லு. சாம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாம் நினைச்சா. சாம் தான் எங்க கிளாஸ்லயே பெஸ்ட் ஏசப்பாக்க பிள்ளை. சாம் ஏன் அழுறடா? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஐம் சாரி சார். என்ன தப்பு பண்ணன சாம்? சார், நான் வந்து நீங்கெல்லாம் நான் ரொம்ப நல்லவன் சொன்னீங்க. நான் 100 மார்க் வாங்கினேன் சார். ஆனா நான் அன்னைக்கு சார் டேனியோட பென் இருந்துல்ல சார், அழகான பேனா இருந்துல்ல சார், நான் ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டு போயிட்டேன் சார். ஐயோ, அப்புறம் அது நான் கொடுக்கலான்னு யோசிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் கொடுக்கவே இல்லை. டேனி பாவம் சார், அவனுக்கு கண்ணு தெரியாம இருந்தான். நான் அவனை ஏமாத்திட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஷாம்,
அதை பற்றி நீ ஃபீல் பண்ணடா. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. இல்லடா, நீ என்ன மன்னிச்சிருவியா? நீ நிஜமா மன்னிச்சுக்கிறேன். என்னோட கிஃப்டா நீ அதை வச்சுக்கோ, சரியா? சார் சார், நீங்க என்ன மன்னிச்சிருவீங்களா? நானும் உன்னை மன்னிச்சிறேன். உண்மையாகவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ மார்க்கும் கண்டக்ட் எடுத்த, அது மட்டுமல்ல நீ செய்த தப்ப உணர்ந்துட்ட. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா சார்? ஆமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிட்டீங்களா? அதே போலதான் சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஏன்னா சின்ன பிள்ளைங்கன்னா கள்ள கபடம் இல்லாதவங்க. சின்ன பிள்ளைங்கன்னா இறையரசுக்கு ஒப்பானவங்க. சார், அப்போ நானும் ஏசப்பாக்கு பிரியமுள்ள பிள்ளையா மாறிட்டேனா? ஆமா, எல்லாருமே ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்க தான். தேங்க்யூ சார். இந்த வருஷம் நம்ம சண்டே ஸ்கூல்ல நிறைய காரியங்கள் படித்தோம். ஏசப்பா சின்ன பிள்ளைங்களை தான் இறையரசுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கள்ள கபடம் இல்லாமல் ஏசப்பா எப்படி சின்ன பிள்ளைங்களை கருத்தில் ஏந்தி அரவணைத்தாரோ அதே போல் நீங்களும் ஏசப்பாவால் என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். ஓகேயா? ஓகே சார். நீங்கள் இறையரசுக்கு உரியவரா மாட்சிமையை வெளிப்படுத்தணும். சார் சார், நாங்க இனி எப்பவுமே ஏசப்பா பிள்ளைங்கள வாழவும், சரியா சார்? ஓகே, நல்ல பிள்ளைங்க. அடுத்த வருஷமும் எல்லாரும் இதே ஒற்றுமையோட உண்மையா சந்தோஷமா சண்டே ஸ்கூலுக்கு வரணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். பை. பை. இந்த நாளிற்குரிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10 துவங்கி 18 முடிய மட்டுமுள்ள இறைவார்த்தைகளை படிக்க கேளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10 துவங்கி 18 முடிய மட்டுமுள்ள இறை வார்த்தைகள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாது ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி யாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். படிக்க வேண்டிய நிருப பாட பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஞாயிறு பள்ளியின் வரலாற்றை காட்சிகளின் வழியாய் பார்க்க இருக்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து தேசம் பல புரட்சிகளுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. ஆம், 25% மேற்பட்டவர்கள் பணக்காரர்களாய் காணப்பட்டார்கள். 70% மேற்பட்டவர்கள் ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் காணப்பட்டனர்.
அவர்கள் மேற்தட்டு மக்களின் நிமித்தமாய் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர் என்று வரலாறு கூறுகிறது. இந்த அடிமைகளின் பிள்ளைகளின் வேலை ஒன்றே ஒன்றுதான். ஞாயிற்றுக்கிழமை மேற்தட்டு மக்கள் ஆலயத்திற்கு சென்ற பிறகு அவர்களுடைய வீடுகளில் புகுந்து அவர்களுடைய பொருட்களை திருடி செல்வதே அவர்களுடைய தலையாய கடமையாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் மேற்தட்டு மக்கள் மிகவும் போதை பழக்கத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் தங்களை அடிமையாக்கி கொண்டபடியினால் அடிமைகளின் பிள்ளைகளுக்கு ஞாயிறன்று ஒரு குதூகலமாகவே காணப்பட்டது. ஆம், அப்படிப்பட்ட 17ஆம் நூற்றாண்டில்தான் ஓய்வு நாள் பள்ளி முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டிங்காம் நகரில் தூய மரியாள் ஆலயத்தில் 1751ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1769இல் திருமதி அன்னாபால் அவர்களாலும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவைகள் அனைத்தும் காணல் நீராய் மறைந்து விட்டது. ஆம், எந்த இடத்தில் துவங்கப்பட்டதோ அவைகள் அதே இடத்தில் மறைந்து விட்டதுதான் வருத்தமான செய்தி. ஞாயிறு பள்ளி நிறுத்தப்பட்டாலும் பிற்காலத்தில் இங்கிலாந்தில் உள்ள கிளவுசெஸ்டர் நகரில் பிறந்தார் ராபர்ட் ரைக்ஸ் என்னும் மாமனிதர். மூத்த மகனாய் பிறந்ததினால் தந்தையின் பெயரையே இவருக்கு சூட்டினார்கள். தாய் மேரி ரூட். ராபர்ட் ரைக்ஸ் 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். ஆம், ஒரு பத்திரிகையாளர் இந்த ராபர்ட் ரைக்ஸ். அது மாத்திரமல்லாமல் இவர் ஜெயில் கைதிகளிடம் தொடர்பு கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தும் பணியை செய்து வந்தார் இந்த ராபர்ட் ரைக்ஸ். ஆம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று திரும்பும் வழியில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை கடந்து சென்றார் ராபர்ட் ரைக்ஸ். சேற்றை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து விளையாடி கொண்டிருந்தனர் சிறுவர்கள். அந்த சேறு இவரது உடையிலும் பட்டது. சிறுவர்கள் பயந்தார்கள். ஆனால் ராபர்ட் ரைக்ஸ் அமைதியாக சென்று விட்டார். ஒருவன் குற்றவாளி ஆகும் முன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவனுக்கு நல்வழி காட்டுவதே சிறப்பு என சிந்திக்க தொடங்கினார் ராபர்ட் ரைக்ஸ். இதற்கு சிறு வயதிலே சரியான கல்வி புகட்டுவதே சிறந்த வழி என்பதை உணர்ந்தார். ஆம், சேரிகளில் வசிக்கின்ற சிறுவர்களை ஒன்றிணைத்து எழுத்தறிவும் அவர்களை நல்வழியில் நடத்தவும் அவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆம், அந்த நாள்தான் ஞாயிற்று கிழமை. ஏனென்றால் ஏனைய 6 நாட்களும் இந்த சிறுவர்களும் வாலிபர்களும் தொழிற்சாலைகளில் பணிக்கு சென்று விடுவார்கள். ஆகையினால் இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் அவர்களை ஞாயிற்றுக்கிழமை வரவைத்து திருமறையை கற்றுக் கொடுத்தார் ராபர்ட் ரைக்ஸ். முதலாவதாக அவர்கள் வசிக்கும் ஒரு இடத்தில் ஜூலை 1780ஆம் ஆண்டில் திருமதி மெரிடிட் என்பவரது வீட்டின் சமையலறையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆம், அந்த ஞாயிறு பள்ளிதான் 2 ஆண்டுகளில் கிளவுசெஸ்டர் நகரில் பல இடங்களில்
ஞாயிறு பள்ளி ஆரம்பிக்க ஒரு துவக்க புள்ளியாய் காணப்பட்டது. 1783 ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் ராபர்ட் ரைட்ஸ் ஆர்ஜேவ் குளோரிஸ்டர் ஜேர்னல் பத்திரிகையில் ஓய்வு நாள் பள்ளி பற்றிய தலையரங்க கட்டுரை ஒன்றை எழுதினார். இந்த கட்டுரை ஓய்வு நாள் பள்ளியை இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரபலமடைய செய்தது. எனவேதான் நவம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமையை உலக ஓய்வு நாள் பள்ளி நாளாக கொண்டாடும் பழக்கம் ஏற்பட்டது. ராபர்ட் ரைட்ஸின் திட்டத்தின்படி ஓய்வு நாள் பள்ளி ஞாயிறு காலை 10 மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும். மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை உணவு இடைவேளை. அதன் பின்னர் மதியம் 1 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 5 மணி வரை நடைபெறும். மாலை தொழுகை ஒன்றும் நடைபெறும். ராபர்ட் ரைட்ஸ் தொடங்கிய ஓய்வு நாள் பள்ளி இயக்கத்திற்கு இங்கிலாந்து தேசத்தில் கடும் எதிர்ப்பு காணப்பட்டது. 1790 ஓய்வு நாளை வேலை நாளாக்கிறார்கள் என்ற எதிர்ப்பினால் ஓய்வு நாள் பள்ளியில் எழுத கற்றுக் கொடுப்பது நிறுத்தப்பட்டது. தடைகள் பல இருந்தாலும் மக்களின் ஆதரவு பெருகி கொண்டே வந்தது. 1831ஆம் ஆண்டு 12,50,000 மாணவ மாணவியரது கல்விக்கூடமாக ஓய்வு நாள் பள்ளி வளர்ச்சி பெற்றது. இதன் சிறப்பை உணர்ந்து கொண்ட ஆங்கிலிக்கன் திருச்சபை இதற்கு ஆதரவு கொடுத்தது. பல ஆதரவுகள் பெருகிக் கொண்டே வந்தது. 1831 முதல் இங்கிலாந்து அரசும் இந்த பள்ளிக்கு நிதி உதவி வழங்க ஆரம்பித்தது. இதுவே இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப கால வரலாறு. 1800ஆம் ஆண்டில் இந்தியாவில் பணி செய்த வில்லியம் கேரி, மார்ஷ்மன், வில்லியம் வாட்ஸ் ஆகியோரால் சராம்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது ஓய்வு நாள் பள்ளி. இதில் 40 பிள்ளைகள் உறுப்பினர்களாய் இருந்தனர். சில தடைகள் எழுந்ததால் நிறுத்தப்பட்டு மறுபடியும் 1803ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. 1819ஆம் ஆண்டு சராம்பூர் கல்லூரியில் ஓய்வு நாள் பள்ளி சங்கம் சண்டே ஸ்கூல் அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. 1876இல் அலகாபாத்தில் முதலாவது ஓய்வு நாள் பள்ளி கன்வென்ஷன் நடைபெற்றது. தென் திருவிதாங்கூர் பகுதியில் அருள் திரு WT ரிங்கல்டோபே ஐயர் அவர்களால் 1806ஆம் ஆண்டு முதல் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டன. மக்கள் கல்வி அறிவு பெறப்படும் என தரிசனத்துடன் ஒவ்வொரு ஆலயமும் கல்விக்கூடமாகவும் தொழுகை தலமாகவும் செயல்பட்டன. இந்த கல்விக்கூடங்களில் தினந்தோறும் திருமறை கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. 1882ஆம் ஆண்டில் திருவிதாங்கூர் பள்ளிகளில் கிறிஸ்தவ போதனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் திருமறை கல்வியை ஞாயிறு கல்வி ஆராதனையை தொடர்ந்து நடத்தும் பழக்கம் ஏற்பட்டது. ஆரம்ப நாட்களில் சர்வதேச பாடத்திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டது. பிற்காலத்தில் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட போது தென் திருவிதாங்கூர் பேராயர் AH லெக் அவர்கள் காலத்தில் பேராய அளவில் தேர்வுகள் நடத்தும் பழக்கம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி பேராயம் உருவாகிய பின்பு பேராயர் IRH ஞானதாசன் அவர்கள் காலத்தில் இளையோ திருப்பணி என்ற பெயரில் ஓய்வு நாள் பள்ளி செயல்பட்டு வந்தது. ஆம், பல கட்டங்களை தாண்டி இன்றைய நாள் வரையிலும் நாம் ஓய்வு நாள் பள்ளியை ஆசரித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் புல்லுள்ள மேய்ச்சல் என்ற பாடத்திட்டம் நமது பேராயத்தால் வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, பல ஆண்டுகள் கடந்து வந்தாலும் பல போராட்டங்களை நாம் கடந்து வந்து இந்த ஓய்வு நாள் பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்திலும் நம் பிள்ளைகளுக்கு வீடுகளில் நேரடியாக விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் மூலமாகவும் நாம் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நம் பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் வேதாகம அறிவை கொடுத்து வேதாகம அறிவில் காலூன்றி நிற்கின்ற பிள்ளைகளாகவும் பெற்றுக்கொண்ட அறிவின்படி தங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்ற பிள்ளைகளாகவும் வாழ ஆண்டவருக்குள்
விசுவாசிப்போம். ஆமென். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்பவைகளை. படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிட்டு. தூய ஆவியருக்கே மாட்சிமை உண்டாகுக. கிறிஸ்துவில் மிகவும் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அனைத்துலக ஓய்வு நாள் பள்ளி திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்ளுகின்றோம். சிறப்பாக இந்த ஓய்வு நாள் பள்ளி ஆலயத்திலே நடைபெற முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஓய்வு நாள் பள்ளியை கருத்திலே கொண்டு விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் என்கின்ற நிகழ்வு நம்முடைய பேராயர் அவர்களுடைய ஆலோசனையின்படி வாரந்தோறும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு நாள் பள்ளிக்கு அவர்கள் நல் ஆலோசனை தந்து மிக நேர்த்தியான வழிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஒரு சிறந்த செய்தியை பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்குமாக அவர்கள் தந்து நம்மை உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவ்வண்ணமாகவே நம்முடைய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறையினுடைய துறை தலைவர் மட்டுமல்ல, நம்முடைய சபை பரிபாலன குழு செயலர் அருள் திரு வெஸ்லின் கிறிஸ்டோபர் ஐயர் அவர்களும் இந்த நாளிலே நமக்கு வாழ்த்துரை சொல்லி நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றோம். நம்முடைய துறை சார்ந்து எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு கூட ஒத்துழைக்கின்ற ஏனைய துறை இயக்குநர்கள் மிகச்சிறப்பாக இந்த நாளினுடைய தொழுகையினுடைய சிறப்புக்காக உழைத்த அன்பார்ந்த உடன் துறை இயக்குநர்களுக்கும் நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த தொழுகையிலே பல்வேறு நிலைகளிலே பங்கேற்பு தந்த உடன் பணியாளர்கள் மட்டுமன்று திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தொழுகை நிச்சயமாக உங்கள் வாழ்விற்கு மிக மிக அர்த்தமுள்ளதாக அமைந்திருக்கும் என்பதற்கு எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை. அத்துடன் இந்த நிகழ்வுகள் வெற்றி அடைவதற்காக நம்மோடு கூட உடனிருந்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒளிப்பதிவு செய்து எல்லா ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற பாசமிகு சகோதரர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகின்றேன். சிறப்பாக ஒரு சில அறிவிப்புகளை கூட உங்களுக்கு அன்போடு தெரிவிக்க விரும்புகின்றேன். மிகச்சிறப்பாய் இந்த நாட்களிலே ஆலயத்தில் ஓய்வு நாள் பள்ளி நடைபெற முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை 15 பாடங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவைகள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டு அதனுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டு கொள்ளுகின்றோம். அவ்வண்ணமாக பிகே, பிக்யூ மற்றும் 100 வசன தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கென்றும் நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கேட்டு கொள்ளுகின்றோம். ஓய்வு நாள் பள்ளி எப்பொழுது ஆலயத்திலே தொடங்கும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் ஓய்வு நாள் பள்ளியிலே ஆலயத்தில் கடந்து வந்து இணைந்து கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இவைகளை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் சிறப்பாக திருமறையை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு அன்புடன் ஆலோசனை சொல்லுகின்றோம். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்துலக ஓய்வு நாள் பள்ளி திருநாள் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்ளுகின்றேன்.
வேண்டுதல் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய அழைப்பினாலே திருச்சபையிலே திருமறை பள்ளியின் வழியாக எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் என்று நடத்தும்படியான மகா உன்னதமான பொறுப்பினை தந்திருக்கின்றீர். இந்த திருமறை பள்ளி ஆரம்பித்த நாளை மனதில் கொண்டு அகில உலக அளவிலே இந்த நாளை திருமறை பள்ளி தினமாக அனுசரிக்கின்ற போது இதனுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். சிறுவர்கள் ஆண்டவர் என்று நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற தூர பார்வையோடு ஆரம்பித்த இந்த திருமறை பள்ளியானது இதுகாரும் ஆண்டவரை சபைகளை நடந்தேற கிருபை தந்தீர் உம்மை போற்றுகின்றோம். பேராயத்தின் வழியாக இதை ஒழுங்குபடுத்தி நடத்துகின்ற திருமறை பள்ளி சார்ந்த இயக்குநருக்காக, என்னை பொறுப்பாளருக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒருமுறை கூட எங்களை தத்தம் செய்து இன்னும் அநேக பிள்ளைகள் திருமறை பள்ளியிலே வந்து கற்றுக்கொள்ளவும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தப்பட எங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றோம். எங்கள் விருப்பங்களையும் எங்கள் வேண்டுதலையும் கேட்டு பதிலளிக்கின்ற ஆண்டவர் மேலான நன்மைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிக பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளவற்ற அருளினாலே இந்த வருடத்திலும் இயல்பான ஒரு நிலைமையை நாம் உணர முடியாதபடினாலே பேராய அளவிலே அகில உலக திருமறை பள்ளி தினத்தை காணொலி வழியாக நாம் அனுசரிக்கவும் நினைவு கூறவும் திரும்பி பார்க்கவும் இதற்கான ஒழுங்குகளை செய்து பேராயத்தினுடைய திருமறை பள்ளி சார்ந்த இயக்குனர் அவர் பிரைட் மற்றவரோடு இணைந்து இந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற எல்லோரையும் ஆண்டு நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த காணொலி வழியாக திருமறை பள்ளியுடைய பிள்ளைகள், ஆசிரியர்கள் மற்றும் சபையாருக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உடைய திருமறை பள்ளியினுடைய ஆரம்பம், அதனுடைய வரலாறு இவைகளெல்லாம் இன்றும் குறிப்பாக இந்த நாளிலே நாம் மீதியாக நினைவு கூறுகின்றோம். திருமறை பள்ளியினுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் அடிப்படையாக பார்க்கின்ற போது திருமுறையிலே சொல்லப்படுகிற ஒரு ஆதார வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன். அது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். All your children shall be taught by the Lord, and great shall be prosperity of your children. ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரால் போதிக்கப்படுகின்ற போதனையினாலே அவர்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இருக்கும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியானவர் மிக தெளிவாக சொல்கின்றார். அதன் வழியாக ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் என்று சொல்கின்றார். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு கடவுளுக்கு உகந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திருமறை பள்ளியினுடைய அடிப்படை நோக்கமாக காணப்படுகிறது. இந்த பிள்ளைகளை நாம் சாதாரணமாக எண்ணவில்லை. இந்த பிள்ளைகள் மீது திருச்சபைக்கும் திருச்சபையின் குடும்பத்திற்கும் பேராயத்திற்கும் மிக பொறுப்புண்டு என்றபடினாலே இதற்காக ஒரு தனி துறையை அமைத்து இது சார்ந்த அளவிலே நாம் பல நிலைமைகளை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினோம். ஒரு எதிர்பாராத இந்த பொல்லாத தொற்று வியாதினாலே கடந்த 6 மாதங்களுக்கு அதிகமாக திருமறை பள்ளி வகுப்புகள் நடத்த முடியவில்லை. எனவே கடந்த நாளிலும் பள்ளிகள், கல்லூரிகள் திறந்த பின்பு ஆலயத்திலே திருமறை பள்ளி நடத்தலாம் என்று சொல்கின்ற ஒரு ஆலோசனை முன் வைக்கப்பட்டது. வருடந்தோறும் அகில உலக திருமறை பள்ளி தினத்தை மிக ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் நடத்துவது வழக்கம். எனினும் இந்த வருடத்திலே இந்த காணொளி நிகழ்வு வழியாக திருமறை பள்ளி சார்ந்த காரியங்களை நாம் நினைவு கூறத்தக்கதாக கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் உள்ள
ஒவ்வொரு குழந்தைகளும் மிக மிக முக்கியமானவர்கள். எந்த ஒரு குழந்தை என்றாலும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்ற போது அது ஒரு நல்ல குழந்தை. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அவரை பெற்றெடுத்து வளர்க்கின்ற பெற்றாருடைய பொறுப்பு என்று சொல்லப்படுகின்றபடினாலே ஒரு குழந்தை முழுமை பெறுவதற்கு ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு திருச்சபை மாத்திரமல்ல, சமூக மக்கள் எல்லாருடைய ஒருங்கிணைந்த செயல்பாடும் மிக முக்கியமானது. இதை குறித்து டாரதி என்ற உளவியல் அறிஞர் கூறுகின்ற போது, குற்றம் பார்க்கின்ற சூழலில் வாழ்கின்ற குழந்தை கண்டனம் செய்ய கற்றுக்கொள்கிறது. பகைமையான சூழலில் வாழ்கின்ற குழந்தை போர் செய்யும்படியாக கற்றுக்கொள்கிறது. ஏளன சூழலில் வாழ்கின்ற குழந்தை நாணத்தை கற்றுக்கொள்கிறது. அவமான சூழலில் வாழும் குழந்தை குற்ற உணர்வை கற்றுக்கொள்கிறது. பொறுத்து போகும் சூழலில் வாழும் குழந்தை பொறுப்பாக வாழ கற்றுக்கொள்கிறது. ஊக்கமான சூழலில் வாழ்கின்ற குழந்தை நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்கிறது. நேர்மையான சூழலில் வாழும் குழந்தை நீதியை கற்றுக்கொள்கிறது. பாதுகாப்பு சூழலில் வாழ்கின்ற குழந்தை தன்னம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்கிறது. ஒப்புதல் அளிக்கின்ற சூழலில் வாழ்கின்ற குழந்தை தன்னை நேசிக்க கற்றுக்கொள்கிறது. நட்பின் சூழலில் வாழ்கின்ற குழந்தை உலகில் அன்பை கற்றுக்கொள்கிறது. இது அந்த உளவியல் அறிஞருடைய ஒரு குழந்தையினுடைய பன்முக தன்மையை அல்லது சூழ்நிலையை குறிப்பிடுகின்றார். 19ஆவது நூற்றாண்டிலே தொழிற்புரட்சியின் காலத்திலே இங்கிலாந்து நாட்டிலே கிளவுட்சர் என்னும் இடத்திலே 1780ஆவது வருடம் ஜூலை மாதம் ராபர்ட் ரைஸ் என்பவரும் அவருடைய நண்பரான ரெவரண்ட் தாமஸ் ஸ்டாக் என்பவரும் இணைந்து ஆரம்பித்ததனுடைய நோக்கம்தான் இந்த திருமறை பள்ளி. ராபர்ட் ரைட்ஸை நாம் சொல்கின்ற போது அவரோடு அவருக்கு பின்புலமாக இருந்த இந்த குருவானவர் தாமஸ் ஸ்டாக் ஆகியோருடைய இணைந்த செயல்பாடுகள் வழியாக இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிற காரியம். திருமறை பள்ளி சார்ந்து நாம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். பல காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் போதனையாக சொல்லலாம், உற்சாகப்படுத்தலாம். ஆனால் தீர்க்கதரிசியானவர் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உன் பிள்ளைகள் எல்லாரும் கடவுளால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற அளவிலே நாம் எல்லோரும் இருந்தாலும் சிறப்பாக இந்த திருமறை பள்ளி தினத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய சில முக்கியமான போதனைகளைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கடவுளுடைய போதனைகளினாலே போதிக்கப்படுகின்ற போது, கடவுளுடைய போதனையினாலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது அவர்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்று சொல்வது கடவுளுடைய கிருபை. திருமறையிலே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே ஆண்டவரை பற்றி சொல்கின்ற போது இயேசுநாதர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வளர்ச்சியும் அவருடைய முழுமையும் ஒரு சமூகம் சார்ந்த அளவிலே அவர் எங்கனமாக தன்னை கீழ்ப்படித்து நடந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே கீழ்ப்படிதல் என்று சொல்வது கடவுளுடைய ஒரு கிருபை. கடவுளுடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது அந்த கீழ்ப்படிதினாலே மேன்மை அல்லது முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்கின்ற சூழல் சித்தரிக்கப்படுகிறது. இன்னும் சொல்கின்ற போது கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ ஆண்டவரிலே அல்லது அவருடைய கிருபையிலே நீ இன்னும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுடைய சொல்கின்றார். அன்பானவர்களே, கடவுள் ஒவ்வொரு நாளும் கிருபை அளிக்கின்றவராக இருக்கின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இன்னும் கீழ்ப்படிதல் நம் ஒவ்வொருடைய வாழ்வின் உயர்வை தருவதாக இருக்கிறது. அதை முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரை பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். கீழ்ப்படிதலினாலே கடவுள் தருகின்ற மேன்மைகளை உயர்வுகளை சொல்லப்படுகின்ற திருமுறை பகுதிகள் அதிகமாக இருக்கிறது.
நாம் சாமுவேல் என்று சொல்கின்ற பிள்ளையாண்டனை குறித்து சொல்கிற போது கடவுளுடைய சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தாவை சொல்லும் அடியேன் நான் கேட்கிறேன், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக உட்படுத்திக் கொண்டார். திருமறை சார்ந்து திருமறை பள்ளி வழிகளாக அநேக போதனைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பது அதனுடைய சாரம்சமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கடவுளுடைய போதனையினாலே கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக, அவர்கள் மற்றவர்களை மதிப்புயர்வாக கண்ணியமாக நினைக்க வேண்டும். இன்றுள்ள காலகட்டத்திலே மனிதன் கண்ணியமாக மதிக்கின்ற காரியம், மதிப்புயர்வாக நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கின்ற பல்வேறு ஆடம்பரமான காரியங்கள், பொருள் சார்ந்த காரியங்கள், அவைகள்தான் மதிப்புயர்வாக நினைக்கின்றார். ஆனால் கடவுள் கற்றுத்தருகின்றார் அவருடைய வார்த்தையினாலே, நீ உன்னை மதிப்பதைப் போல, உன்னிலே அன்பு செய்து உன்னை ஏற்றுக்கொள்வதைப் போல பிறரையும் நீ கண்ணியமாக நினைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்திலே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்பாக என்பதே வாக்குத்தத்தமான முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கீழ்ப்படிதலினாலே ஏற்படுகின்ற கனம் பண்ணுதல் சொல்லிக் கொடுப்பதனாலே அல்ல, கட்டாயப்படுத்துவதனால் அல்ல, ஆண்டவருடைய போதனைக்கு கீழ்ப்படுகின்ற போது அவர்கள் வாழ்க்கையிலே இது தானாக காணப்பட வேண்டும். நான் குருவானவராக பணி செய்த நாட்களிலே ஒரு இல்லத்திற்கு செல்கின்ற போது அடிக்கடி அந்த தகப்பனார் தன்னுடைய மகனை குறித்து வருத்தத்தோடு சொல்வார். அந்த மகன் வீட்டிலே பெற்றோரை மதிக்காமல், மற்றவரை மதிக்காமல் அவர் நடந்து கொள்கின்ற காரியத்தை சொல்வார். அப்பொழுது நான் சொல்வேன், தம்பி, இந்த வேத புத்தகத்திலே நீ அப்பா அம்மாவை மதிக்க வேண்டும், மற்றவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தம்பி சொல்வான், அது வேத புத்தகத்தில் தான் எழுதியிருக்கிறது, எழுத்தோடு சரி என்று சொல்லி முடித்து விடுவார். நடந்த சம்பவங்கள் எல்லாம் மிக வேதனையான காரியம். ஒரு அவர் இன்று ஜீவனோடு இல்லை. காரணம் என்னவென்றால், கடவுளுடைய போதனையை ஏற்று அதன்படி நடப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சகோதரனாக அவர் காணப்பட்டார். அன்பான பிள்ளைகளை, கடவுளால் போதிக்கப்படுகிற போதனையினாலே கீழ்ப்படுதலோடும் கனம்படுதலோடும் அதனால் ஏற்படுகின்ற சமாதானமான மூன்றாவது காரியமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், சிற்றைகளையும் போதனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளால் போதிக்கப்படுகின்ற போதனை கடினங்களும் பாடுகளும் வந்தாலும் அவைகளின் ஊடாக வாழ்க்கையை நாம் நிறைவேற்றி செல்ல வேண்டும். திருமறையிலே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு நேராக மக்கள் மனம் திரும்பவும், கடவுள் கொடுக்கின்ற அல்லது கடவுள் சிற்சிக்கின்ற சிற்சைகளை ஏற்றுக்கொள்ளவும், அவர்கள் வாழ்ந்த நிலைமையை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் மனம் திரும்புவதற்காக சில சிற்சைகளை கொடுக்கின்றார், பாவத்தை கண்டித்து உணர்த்து சில சிற்சைகளை கொடுக்கின்றார், ஒப்புரவாதலுக்காக சில கடினமான சூழ்நிலை கொடுக்கின்றார். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுதின அனுபவமாக காணப்படுகிறது. சிற்சை இல்லாமல் அல்லது ஒரு தண்டனை இல்லாமல் வாழ்க்கையிலே மாற்ற முடியாத ஒரு நிலைமை. ஒரு பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லோரும் நாம் அதிகமாக நேசிக்கின்றோம். எந்த பிள்ளையை நாம் தண்டிக்க வேண்டும் என்பது நம்முடைய இயல்பான எண்ணம் இல்லை. நாம் பெற்ற பிள்ளைகள் அல்லது பிறர் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் என்று சொல்கின்ற பாசத்தோடு நாம் பார்க்கின்றோம், நினைக்கின்றோம். ஆனால் பிள்ளைகள் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படுதலையும் பிறரை கண்ணியமாக எண்ணுவதிலும் பரிசுத்தத்திலும் நடத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த திருமறை பள்ளி தினத்திலே இந்த ராக்பெட் ரைட் செய்த காரியம் அதுதான். ஒழுங்கினமான பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தினார். தெருக்களிலும் அங்காங்கும் சிதறியிருந்த பிள்ளைகளை ஒன்றுபடுத்தினார். அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒழுங்குக்குட்பட்டு கடவுளுடைய போதனால் போதிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை ஆரம்பித்தார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற பகுதிகளிலே, நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய சபைகளிலே, நம்மோடு படிக்கின்ற அல்லது நம்முடைய வகுப்புகளில் இருக்கின்ற அநேக பிள்ளைகள் திருமறை பள்ளிக்கு வருவதில்லை. திருமறை பள்ளி நேரத்தை வேறு விதமாக செலவழிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள்.
அநேக பிள்ளைகள் இந்த திருமறை பள்ளியின் காரியத்தை இடையிலே நிறுத்தி விடுகின்றார்கள். அவர்களையும் கண்டுபிடித்து ஒருங்கிணைக்கின்ற காரியத்தை தான் நாம் இன்று நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு ராபர்ட் ரைட் செய்தார் என்று சொல்லி அந்த நாளை நினைவு கூறலாம். ஆனால் இன்று அந்த நினைவு கூறுவதனாலே நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டிய ஏக்கம் என்னவென்றால், நம்மோடு இருக்கின்ற நம்முடைய சபைகளிலே பிள்ளைகள் சிதறி போகாதபடி, வழி விலகி போகாதபடி அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய போதனையினால் போதிக்கப்படவும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு வருங்காலங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஒருவேளை குடும்பத்திலே பெற்றோரிடத்திலே பிள்ளைகளை பற்றி விசாரிக்கின்ற போது பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்பார்கள். பெற்றோர் சொல்வார்கள் நன்றாக இருக்கின்றார்கள். இந்த நன்றாக இருக்கின்றார்கள் என்ற வார்த்தையில் எல்லா காரியங்களும் உட்பட்டதாக இருக்கிறது, எல்லாம் அடங்கி போறதாக இருக்கிறது. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானமற்ற பிள்ளைகளினால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நாம் உணர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் கடவுள். இந்த திருமறை பள்ளியின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய போதனைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதன் வழியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு வருங்காலம் எல்லாம் அதிக சமாதானமாக இருக்க வேண்டும். பொருள் சேர்க்கலாம், படம் சேர்க்கலாம், எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிள்ளைகளுடைய சமாதானமான வாழ்வு இல்லாவிட்டால் எல்லாம் வீணாக காணப்படுகிறது. எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். வாழ்வின் நிலைமையிலே பிள்ளைகளை குறித்து கரிசனை இல்லாமல், பிள்ளைகளுடைய வாழ்வுக்கும் வருங்காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல், பொருள் சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் முதன்மை என்றெல்லாம் நினைத்து தங்களுடைய காரியங்களை செய்த அநேக குடும்பங்களுடைய நிலையை நாம் அறிவோம். அன்பானவர்களே, இந்த முக்கியமான நாளிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையால் போதிக்கப்பட்டவர்களாக, பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கத்தக்கதாக, பெற்றோராக, ஆசிரியராக, திருச்சபையாக, பேராயமாக ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுக்காக நாம் கடவுளுடைய சமூகத்தில் வேண்டுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் வருங்காலங்கள் சமாதானமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்ட நாம் நமது பற்றுறுதியை திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கை வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிந்து எழுந்தருளினார். பருமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கன்னியாகுமரி பேராயம் கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை சார்பில் அன்பான ஓய்நாள் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி நிறைந்த அகில உலக ஓய்நாள் பாடசாலை தினத்தின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுவது நல்லது என்று திருமறை சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். இந்த ஓய்நாள் பள்ளி எவ்விதமாய் ஆரம்பித்தது, யார் மூலமாய் ஆரம்பித்தது, இன்று எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதை திரும்பி பார்ப்பது ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன். மேற்கத்திய நாடுகள் தொழில் புரட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. மக்கள் எல்லாம் தொழில்களுக்கு சென்றார்கள், ஆலயத்தை மறந்து போனார்கள். இந்த தருணத்திலே பிள்ளைகள் எல்லாரும் கட்டுப்பாடற்றவர்களாய், ஆலயமற்றவர்களாய், வேத அறிவற்றவர்களாய் தெருக்களிலே விளையாடி கொண்டிருந்த போதுதான் ராபர்ட் ரைக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தர் அந்த வழியாக வந்தார். அவர் விளையாடுவதைக் கண்டு அவருக்கு சற்று மனம் கொதித்தது. இந்த பிள்ளைகள் வேதம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒரு முயற்சியை எடுத்தார். இந்த பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வழங்கி
வேதத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். 1780 ஆண்டு நவம்பர் மாதத்தின் முதலாவது ஓய்நாளிலே அவர் ஓய்நாள் பள்ளியை ஆரம்பித்தார். அது எங்கு வைத்து ஆரம்பித்தார் என்பது முக்கியமான காரியம். திருமதி கிங்ஸ் என்ற ஒரு அம்மையார் தன்னுடைய சமையல் அறையை ஓய்நாள் பள்ளி நடத்துவதற்கான ஒரு இடமாக கொடுத்தார். அந்த இடத்திலே ஒரு சில பிள்ளைகள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்திலே வேதத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இலக்கணம், பாடம், ஆங்கிலம், இன்னுமாய் கணிதம் போன்ற பாடங்கள் மட்டுமே அவளுக்கு போதனையாக சொல்லப்பட்டது. நாள் கணக்கிலே அவர் கடந்து போகின்ற போது அதிலே சில ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆசிரியர்களுக்கு சின்ன சம்பளம் கொடுக்கப்பட்டது. நாளடைவிலே இந்த எண்ணிக்கை வளர்ந்தது, வகுப்புகளாக மாறியது. ஏராளமான தன்னார்வ ஆசிரியர்கள் இதில் பணி செய்வதற்கு முன் வந்தார்கள். எனவே இப்போது இந்த இயக்கமானது படிப்படியாய் வளர்ந்து ஐரோப்பியாவின் பல பகுதிகளுக்கு அது விரிவடைய ஆரம்பித்தது. வில்லியம் பாக்ஸ், ஜான் வெஸ்லி ஆகிய 2 பேரும் இந்த ராபர்ட் ரைக்ஸோடு இணைந்து கொண்டார்கள். அவருடைய பங்களிப்பு அதிலே அதிகமாக இருந்தது. 1785 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியிலே வில்லியம் பாக்ஸ் என்பவர் ஓய்நாள் பள்ளி கழகம் ஒன்றை ஆரம்பித்தார். அதிலிருந்து படிப்படியாக இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்து திருச்சபைகளிலே வேரூன்ற ஆரம்பித்தது. 1800ஆவது ஆண்டிலே இந்தியாவுக்கு இந்த சங்கம் கொண்டு வரப்பட்டது. மிஷனரிகளாக பணி செய்து கொண்டிருந்த வில்லியம் கேரி இந்த ஓய்நாள் பள்ளியை செராம்பூரிலே முதலாவது ஆரம்பித்தார். 1819ஆவது ஆண்டிலே செராம்பூர் கல்லூரியிலே வைத்து இது ஒரு சங்கமாக உருவெடுத்தது. அதற்கு பின்பு படிப்படியாக வளர்ந்து 1972ஆவது ஆண்டிலே கிறிஸ்தவ கல்வி ஆலோசனை குழு என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதில் தான் ஒன்றித்து வளர்தல், growing together என்கிற ஒரு பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1981-82 ஆகிய ஆண்டுகளிலே இந்த சங்கம் அதிகமாக இன்னும் வளர்ந்து ஓய்நாள் பள்ளி சங்கம் ஐசா AISSA என்ற ஒரு வளர்ச்சி உருவாக்கியது. அதிலிருந்து இந்த இயக்கம் சபைகளுக்குள்ளாக பிரவேசித்து இந்தியா முழுவதும் வேகமாக பரவி சென்றது. இப்போது நம்முடைய ஆதீனத்திலே ஓய்நாள் பள்ளியானது அதிக பலமாய் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற ஆதீனங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய ஆதீனத்திலே ஓய்நாள் பள்ளியினுடைய வளர்ச்சி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே பிள்ளைகள் அதிலே படிக்கிறார்கள், ஆயிரக்கணக்கிலே ஆசிரியர்கள் அதிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக இன்றைக்கு அதனுடைய வகுப்புகள் அல்லது பிரிவுகள் வளர்ந்து போஸ்ட் அடல்ட் பிரிவு என்கிற அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது. எனவே நம்முடைய வளர்ச்சி உடனடியாக ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி அல்ல, நூற்றாண்டுகளாய் வளர்ந்து வந்திருக்கின்ற ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக இருந்த ஆண்டவர் அனுப்பி தந்த மிஷனரிமார்கள், இதை துவங்கின ராபர்ட் ரைக்ஸ், இவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த அகில உலக ஓய்நாள் பாடசாலை தினம் இன்றைக்கு அதிக விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. ஆனால் காலநிலைகள் வித்தியாசமாய் போய்விட்டதினாலே நாம் அந்த நாளை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து தொடர்ந்து ஓய்நாள் பள்ளியிலே அநேக பிள்ளைகள் வந்து படித்து தங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஓய்நாள் பள்ளியினாலே இன்னொரு நன்மை ஏற்பட்டது. நம்முடைய ஆதீனத்திலே பல திருச்சபைகள் பாஸ்டேட் சபைகளாக, ஏன் சேகரத்து சபைகளாக கூட மாறியிருக்கிறது என்பது ஆச்சரியத்திற்குரிய காரியம். சின்ன ஆரம்பம் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாளை நினைவு கூறுகின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பின்படி உண்மையாய் நடந்து கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Lord.
இறைவேண்டல் ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசுவே, நான் உந்தன் பிள்ளை, இதிலென்றும் தங்கிடும், என்னோடு பேசிடும், இதிலென்றும் தங்கிடும், என்னோடு பேசிடும். ஞானம் எனக்கு தாரும், ஒழுக்கம் எனக்கு தாரும், நல்ல நட்பை எனக்கு தாரும், நான் உமக்காய் வாழுவேன். நல்ல நட்பை எனக்கு தாரும், நான் உமக்காய் வாழுவேன். விண்ணப்பத்தை கேட்கும் கடவுளே, திரு இல்லத்தில் சிறுவராய் ஆயர்கள் நடுவில் அமர்ந்து உரையாடிய திருமைந்தரை முன்மாதிரியாக தந்தவரே, உலக திருச்சபைகளுக்காகவும் எங்கள் பேராயத்திற்காகவும் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். சிறுவர்களின் வளர்ச்சிக்குரிய ஆன்மீக பணிகளை செய்யவும், அவர்களை உற்சாகப்படுத்தவும், விசுவாச பாதையில் வளர்க்கவும் திருச்சபை முன்வர மன்றாடுகின்றோம். ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், பிள்ளைகள், சேகர ஓய்வு நாள் பள்ளி ஒன்றியம், பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை, அதன் வழியாக நடைபெறும் அனைத்து திருப்பணிகளுக்காகவும், இவைகளினூடாக பிள்ளைகள் இறையரசின் லட்சிய பணியில் இணைந்து செயல்படும் ஆக்கம் பெறவும், விசுவாச பாதையில் வளரவும், குறிப்பாக தொற்று நோயின் அகோரத்தால் முடங்கி போயுள்ள எமது ஓய்வு நாள் பள்ளி திருப்பணிகள் மீண்டும் புதுப்பொலிவுடன் தொடங்க உமது அருள் வேண்டி மன்றாடுகிறோம். பேராயத்தினூடாய் நன்மை அருளி ஆதரிக்கின்ற பேராற்றல் மிக்க கடவுளே, நீர் எங்களுக்கு தந்துள்ள தென்னிந்திய திருச்சபைக்காகவும் எமது பேராயத்திற்காகவும் தம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அருளிய கண்ணியமிக்க பேராயர் அவர்களுக்காகவும் பேராய தலைவர்களுக்காகவும் அனைத்து திருச்சபைக்காகவும் உம்மிடம் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் பேராயத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களும், மருத்துவமனைகளும், தொழிற்கூடங்களும், காப்பகங்களும் இறை அன்பிற்கு சாட்சியாய் செயல்படவும், உமது திருப்பெயருக்கு மாட்சியாய் அமையவும் அருள் புரிவீராக. எமது பேராயத்தினூடாய் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் நற்செய்தியை கூறி அறிவிக்கும் அனைத்து அருட்பணிகளிலும் உமது கரமுடன் இருக்க அருள் வேண்டி மன்றாடுகிறோம். வியத்தகு செயலில் நடத்துகின்ற கடவுளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலில் அவரை போன்று நாங்களும் சிறு வயது முதல் திருமறையை கற்றுக்கொள்ளவும் நல் வழிகளில் நடக்கவும் தூண்டுகிறவரே, எங்களுக்கு நீர் தந்துள்ள ஓய்வு நாள் பள்ளிக்காகவும் சிறப்பாக அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும்
பொறுப்பாளர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை நல்ல சாட்சிகளாய் பயன்படுத்தும். இப்போதும் எங்களில் இருக்கும் சுயநலம், பெருமை, ஆடம்பரம் போன்ற தீமைகளை அகற்றி ஆண்டவர் விரும்புகின்ற இறையரசிற்குரிய தகவுகளான தாழ்மை, பொறுமை, பகிர்வு, ஒருமனம், உதவி செய்தல், அன்பு செய்தல் போன்ற நற்குணங்களில் நாங்கள் வளர்ந்து கனித்தர அருள் வேண்டி மன்றாடுகின்றோம். புதுவாழ்வை விரும்புகின்ற கடவுளே, பெருகி வரும் கொடிய தீவிரவாத இயக்கங்கள் மனம் திரும்புவதற்காக மன்றாடுகின்றோம். ஒன்றுமறியா மனிதர்களை சமயத்தின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் குழந்தைகளை கூட கொல்லும் கொடிய குணங்கள் அகன்றிட மன்றாடுகின்றோம். சமய சார்பற்ற இந்திய திருநாட்டின் இறையாண்மை பாதுகாக்கப்பட அருள் புரிவீராக. போரின் பாதிப்புகளினால் தீவிரவாதிகளுக்கு பயந்து அகதிகளாக செல்லுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதாபிமான எண்ணங்களை உலக நாடுகளுக்கும் திருச்சபைக்கும் கொடுத்தருளும். உலகம் முழுவதிலும் உணவு பற்றாக்குறையினால், சத்து குறைவினால் வளர்ச்சியில்லாமல் துன்புறும் குழந்தைகளுக்கு போதிய உணவு கிடைத்திடவும், நல்ல ஆரோக்கியத்துடன் வாழவும், ஏழ்மையில் வாழும் சிறுவர்கள், பெற்றோர் பாதுகாப்பில்லாது தனிமையாக்கப்பட்ட சிறுவர்கள், உடல் வளர்ச்சியில் குறைவுடையோர், பல்வேறு பாதிப்புகளினால் வாழுகின்ற சிறுவர்கள் அனைவரும் உன்னத கரங்களுக்குள் பாதுகாக்கப்படவும் அருள் வேண்டி மன்றாடுகின்றோம். நலமருளும் கடவுளே, இந்நாட்களில் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா கொடிய நுண்ணுயிரின் தாக்கத்தால் வேதனையுற்றிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது விடுவிக்கும் கரத்தின் ஆற்றலால் ஒவ்வொருவரும் நலம் பெற அருள் புரிவீராக. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் மக்கள் நல பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உமது உன்னத பாதுகாப்பை தந்தருள மன்றாடுகிறோம். இந்நோயினால் உறவுகளை, உடைமைகளை இழந்தோர் உமது ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும், மிக விரைவில் இந்நோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவும் அரசுகள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வாய்க்க செய்ய இறைவா அருள் வேண்டி மன்றாடுகிறோம். இந்த தொடுகையிலே ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணிக்கும் விதமாய் நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அன்பு பாடகர் குழுவோடு இணைந்து ஆண்டவருடைய கரத்திலே பாடல் வாயிலாக பாடி நம்மை அவர் திரு சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அங்கீகாரியும்
சிறு பிள்ளைகள் என்னண்டை வரட்டும், அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய அன்பும் ஆற்றலும் ஆதரிக்கின்ற அவருடைய ஆசீர்வாதமும் தூய ஆவியின் திருவரவும் ஆசியும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவர சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென். மங்கள